புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் since 1989. Contact VCC Nagarajan. விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி. Phone 0413-2357-202. Vinayaka Missions Research Foundation, deemed to be University, School of Allied Health Sciences, Arupadai Veedu Medical College and Hospital Campus, Puducherry. இன்றைய மாணவர்களை நாளைய சாதனையாளர்களாக மாற்றும் மகத்தான School of Allied Health Sciences, Vinayaka Missions Research Foundation, deemed to be University. For admission, call toll free 1800-309-3332. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி ஆளுநர் மாளிகைக்கு இன்று 4வது முறையாக இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது. இதுகுறித்து ஆளுநர் மாளிகை அதிகாரிகள் பெரியகடை போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து போலீசார் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் உதவியுடன் ஆளுநர் மாளிகை முழுவதும் தீவிர சோதனை மேற்கொண்டார்கள். இதில் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என்பது தெரிய வந்தது. மேலும் இதே கவர்னர் மாளிகைக்கு கடந்த மாதம் ஏப்ரல் 14 மற்றும் 22ஆம் தேதியும் இந்த மாதம் மே 9ஆம் தேதியும் இமெயிலில் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. தற்பொழுது இன்று 4வது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் கடந்த சில மாதங்களாக அரசு அலுவலகங்கள், ஆளுநர் மாளிகை, முதலமைச்சர் வீடு, பிரெஞ்சு தூதரகம், கலெக்டர் அலுவலகம், நட்சத்திர விடுதிகள், பிரபல உணவகங்கள் ஆகியவற்றுக்கு தொடர்ந்து வெடிகுண்டு மிரட்டல் வந்த நிலையில் போலீசார் சோதனை செய்ததில் அது புரளி என்பது தெரிய வந்தது. இருப்பினும் மிரட்டல் தொடர்கதையாகியுள்ளது. இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டார்கள். இதில் இமெயில் .net வழியே வந்ததை தொடர்ந்து புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசாரால் வெடிகுண்டு மிரட்டல் விடும் மர்ம நபரை நெருங்க முடியாமல் திணறி வருகின்றனர். இதன் காரணமாக மத்திய சைபர் கிரைம் பிரிவின் உதவியை புதுச்சேரி போலீசார் நாடியுள்ளனர். இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் நிலவி வரும் சூழலில் தற்பொழுது தொடர் வெடிகுண்டு மிரட்டல் புதுச்சேரி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சங்கராபரணி ஆற்றங்கரையில் திருக்காஞ்சியில் கங்கை வராக நதீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் வளாகத்தில் 108 அடி உயர சிவன் சிலை அமைக்கும் பணி துவங்கியுள்ளது. சிலையின் வளாகத்தில் நட்சத்திரங்கள் உள்ளிட்டவை அமைக்கப்பட உள்ளன. அதன்படி கங்கையில் உள்ள 108 பானலிங்கமும் அமைக்கப்பட உள்ளது. அதன்படி காசியிலிருந்து 108 பானலிங்கம் புதுச்சேரிக்கு கொண்டுவரப்பட்டன. லிங்கங்களுக்கு சிவனடியார்கள் பூரணகும்ப வரவேற்பு அளிக்கப்பட்டனர். இந்த நிகழ்வில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு மலர் தூவி லிங்கத்தை வரவேற்று தரிசனம் செய்தனர். இதையடுத்து சகட எனும் சுவாமி வீதியுலா வாகனத்தில் பானலிங்கம் எழுந்தருளி திருக்காஞ்சிக்கு கொண்டு செல்லப்பட்டது. புதுச்சேரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் கோரிமேட்டில் துவங்கி ராஜீவ்காந்தி சதுக்கம், இந்திரா காந்தி சிலை சதுக்கம் வழியாக மூலகுளம் சென்று திருக்காஞ்சி சென்றடைந்தது. புதுச்சேரி மேட்டுப்பாளையம் தனியார் நிறுவனத்தின் கணக்காளர் சுகியா. இவருக்கு அவர் பணிபுரியும் நிறுவனத்தின் உரிமையாளர் புகைப்படத்துடன் கூடிய வாட்ஸ்அப் கால் வந்தது. அதில் பேசிய நபர் உரிமையாளர் போல் பேசி தான் துவங்க உள்ள புதிய திட்டத்திற்கு பணம் தேவைப்படுவதால் குறிப்பிட்ட வங்கிக் கணக்கில் பணம் அனுப்புமாறு கூறியுள்ளார். இதனை நம்பிய சுகியா இணையவழி மோசடிக்காரர்களின் வங்கிக் கணக்குகளில் பல தவணைகளாக 5.10 கோடி ரூபாயை அனுப்பியுள்ளார். இந்நிலையில் உரிமையாளர் போனில் பேசிய பொழுது சுகியா பணம் அனுப்பிய விபரத்தை கூறினார். அதிர்ச்சியடைந்த உரிமையாளர் பணம் அனுப்பிய வங்கிக் கணக்குகள், வாட்ஸ்அப் கால்களை ஆய்வு செய்ததில் அவரது புகைப்படத்தை வைத்து மர்ம நபர்கள் மோசடி செய்தது தெரிய வந்தது. இதுகுறித்த புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டார்கள். அதில் சைபர் குற்றவாளிகள் மோசடி செய்து பெற்ற ரூபாய் 5.10 கோடியில் ரூபாய் 3 கோடி மேற்கு வங்கம் முர்ஷிதாபாத் வங்கி கிளைக்கு மாற்றப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து அந்த வங்கி கணக்கின் உரிமையாளரான மேற்கு வங்க மாநிலம் முஷிராபாத் மாவட்டத்தை சேர்ந்த மொபிகுல் ஆலம் மற்றும் அவரது கூட்டாளியான நசீபுல் இஸ்லாம் ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் இவ்வழக்கில்
மற்றொரு வங்கிக் கணக்கில் ரூபாய் 1.80 கோடி கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தை சேர்ந்த சரத் என்பவரின் வங்கிக் கணக்கிற்கு சென்றது. அதனைத் தொடர்ந்து கேரளாவில் தலைமறைவாக இருந்த சரத்தை சைபர் கிரைம் போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் அரசு தலைமை பொது மருத்துவமனையில் உலக செவிலியர் தினம் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு நிறுவனத்தில் நேற்று காலை 7:30 மணியளவில் மருத்துவமனை கருத்தரங்கு கூடத்தில் உலக செவிலியர் தினம் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கைவிளக்கு ஏந்திய காரிகை என்று அழைக்கப்படும் புளோரன்ஸ் நைட்டிங்கேல் அவர்களின் பிறந்த நாளான மே 12ஆம் தேதி உலக செவிலியர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதன்படி நடைபெற்ற செவிலியர் தின விழாவில் செவ்வேல் மருத்துவ கண்காணிப்பாளர் மதிபக்ரிசாமி, உதவி செவிலியர் கண்காணிப்பாளர் அவர்கள் தலைமையில் மற்றும் உதவி செவிலியர் கண்காணிப்பாளர்கள் கலைச்செல்வி, அம்சவேணி முன்னிலையிலும் செவிலியர்கள் அனைவரும் மெழுகுவர்த்தி ஏந்தி உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார்கள். இதில் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை செவிலியர் அதிகாரிகள், முதுநிலை செவிலியர் அதிகாரிகள் பங்கேற்றனர். இறுதியில் அனைவரும் வாழ்த்துக்களையும் இணைப்புகளையும் பரிமாறிக்கொண்டார்கள். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஷெர்லினா முதுநிலை செவிலியர் அதிகாரி தலைமையில் செவிலியர்கள் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ வரதவள்ளி மாரியம்மன் தேவஸ்தானத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு தாங்கள் கொண்டு வந்த விளக்குகளுக்கு மலர்களாலும் விபூதி மற்றும் குங்குமத்தாலும் சிறப்பு பூஜை செய்து குடும்ப நலம் வேண்டியும் குழந்தை பாக்கியம் வேண்டியும் திருமணம் ஆகாத பெண்கள் திருமணமாக வேண்டி திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இடைவெளிக்கு பிறகு செய்திகள் மீண்டும் தொடரும். புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர், பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. கான்டாக்ட் VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி. phone 0413 2357 Vinayaka Missions Research Foundation, deemed to be University, School of Allied Health Sciences, அறுபடை வீடு மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் கேம்பஸ், புதுச்சேரி. இன்றைய மாணவர்களை நாளைய சாதனையாளர்களாக மாற்றும் மகத்தான School of Allied Health Sciences, Vinayaka Missions Research Foundation, deemed to be University. For admission, call toll free 1800-309-3332. இந்திய ராணுவம் பாகிஸ்தான் மீது ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் தாக்குதல் நடத்தி வெற்றி கண்டது. ஆபரேஷன் சிந்தூரில் கலந்து கொண்ட ராணுவ வீரர்களை கௌரவிக்கும் வகையில் கடந்த 10ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் ஊர்வலம் நடத்தப்பட்டது. இந்த ஊர்வலம் குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சரும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினருமான செல்லூர் ராஜு அவர்கள், ராணுவ வீரர்கள் என்ன எல்லையில் சென்று சண்டையா போட்டார்கள் என ஏளனமாக கருத்து கூறியுள்ளார். இவரது பேச்சுக்கு தமிழகம் முழுவதும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட ஒரு நிலையில் புதுச்சேரியை சேர்ந்த ராணுவ வீரர்கள் மற்றும் முன்னாள் ராணுவ வீரர்களை அவமதிக்கும் செயல் என கூறி தரம் தாழ்ந்து ராணுவ வீரர்களை அவமதிக்கும் வகையில் பேசிய செல்லூர் ராஜு மீது நடவடிக்கை எடுக்க கோரி புதுச்சேரியை சேர்ந்த முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நலசங்கம் சார்பில் புதுச்சேரி உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் உள்ள முதுநிலை காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்தனர்.
மனுவை பெற்றுக்கொண்ட அவர் இதுகுறித்து நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் நலசங்க தலைவர் மோகன், ராணுவ வீரர்கள் பற்றி செல்லூர் ராஜுவுக்கு என்ன தெரியும் என்றும் அவருக்கு நாவடக்கம் தேவை என்று கூறியவர், நாட்டுக்காக போராடும் ராணுவ வீரர்களை இழிவாக பேசுவதை இத்துடன் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், மேலும் செல்லூர் ராஜு மீது நடவடிக்கை எடுக்க கோரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளதாக தெரிவித்தவர், அவரை சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்க கோரி தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவிடம் மனு கொடுக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் ராணுவ வீரர்கள் எல்லையில் போராடி வருவதை அரசியல்வாதிகள் யாரும் அரசியல் செய்ய வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்தனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் உள்ள ஆட்டுப்பட்டி, நேதாஜி நகர் 2, வெங்காயத்தோப்பு மற்றும் ரோடியார்பேட் பகுதிகளில் வாழும் ஏழை மற்றும் சமூக பின்தங்கிய மக்களுக்கு இலவச மனைப்பட்டா அல்லது அடுக்குமாடி குடியிருப்புகள் வழங்கும் முயற்சியில் உப்பளம் தொகுதி எம்எல்ஏ அனிபால் கென்னடி அவர்கள் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். இது தொடர்பாக சட்டமன்றத்தில் பலமுறை முதலமைச்சர் மற்றும் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களிடம் வலியுறுத்தி போராடி துரிய முயற்சியால் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் நில உரிமை பெறும் உறுதிமொழி பெற்றிருந்தார். அதன் தொடர்ச்சியாக ஆதி திராவிட நலத்துறையின் சிறப்பு கூறு நிதி மூலம் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளது. திட்டம் தொடர்பாக ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவனை எம்எல்ஏ அனிபால் கென்னடி அவர்கள் நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். மேற்கூறிய பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க அரசு நேரடியாக நிலங்களை கைப்பற்ற வேண்டும் என்றும், உரிமையாளர்களுக்கு மாற்றாக நிலம் வழங்க இல்லாவிட்டால் நிதி வழங்கும் ஏற்பாடு செய்யலாம் எனவும் அவர் வலியுறுத்தினார். இந்த கோரிக்கை ஏற்ற ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் உறுதியையும் தெரிவித்தார். இது பல ஆண்டுகளாக நில உரிமைக்காக காத்திருந்த மக்களுக்கு ஒரு பெரும் நிம்மதியாக அமையும் என எம்எல்ஏ அனிபால் கென்னடி அவர்கள் தெரிவித்தார். புதுச்சேரி திருவோணை கூட்டுறவு விவசாயிகள் சேவை வங்கியில் வைப்பு தொகை வைத்துள்ள விவசாயிகளுக்கு வைப்பு தொகை முதிர்வடைந்தும் பணத்தை திருப்பித் தராமல் அலைக்கழிக்கும் அதிகாரிகளை கண்டித்தும் விவசாயிகளின் பணத்தை ஊழல் முறைகேடு செய்துள்ள வங்கி அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி இப்போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி விவிபி நகர் கூட்டுறவு பதிவாளர் அலுவலகம் அருகில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மண்ணாடிப்பட்டு கமிட்டி செயலாளர் ரகு அன்புமணி தலைமை தாங்கினார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் எஸ் ராமச்சந்திரன், செயற்குழு உறுப்பினர் ராஜாங்கம், மாநில குழு உறுப்பினர்கள் சங்கர், மதிவாணன் ஆகியோர் கண்டன உரையாற்றினார்கள். கமிட்டி உறுப்பினர்கள் நாகராஜ், கந்தநாதன், விநாயகம், முத்து, பாரதி உள்ளிட்ட திரளான விவசாயிகள் போராட்டத்தில் பங்கேற்றனர். புதுச்சேரியை சேர்ந்த லக்கி ஜெனரல்ஸ், எல்ஜி கிளாடியேட்டர்ஸ் மற்றும் லக்கி ஜெனரல்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் சார்பில் சேவை தொண்டு நிகழ்ச்சி 2025 தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. லக்கி ஜெனரல்ஸ் நிறுவனத்தின் முழுமையான நிதி உதவியுடன் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 100 ஏழை குடும்பங்களுக்கு அத்தியாவசிய தேவைகள் கொண்ட மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து கல்வி 100 கிராமப்புற மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகைகள் மற்றும் பள்ளி பைகள், நோட்டு புத்தகங்கள், பேனாக்கள் மற்றும் கல்விக்காக தேவையான பொருட்கள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமில் சுமார் 200 நபர்களுக்கு இரத்த அழுத்தம், சர்க்கரை அளவீடு மற்றும் இரத்த வகை கண்டறிதல் உள்ளிட்ட அடிப்படை சோதனைகள் வழங்கப்பட்டன. மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்திலிருந்து வந்த தகுதியான மருத்துவ குழு சேவைகளை வழங்கினார்கள். இந்நிகழ்வில் பொதுச் செயலாளர் பன்னீர்செல்வம் தலைமையில் கல்வித்துறை பிரதிநிதி இளமுருகன் என்கிற ஜானகிராமன், பங்கூர் கிராம பஞ்சாயத்து தலைவர் ராஜாராம், நிறுவன தலைவர் பிரபாகர் உள்ளிட்ட 450க்கும் மேற்பட்ட உள்ளூர் மக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர்.
கோவையன் ராதாகிருஷ்ணன் நகர் சிவலிங்கபுரத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சிவசைலநாதர் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமி சிறப்பு பூஜை மற்றும் 108 திருவிளக்கு பூஜை விழா நடைபெற்றது. இதில் காலை மூலவர் சிவபெருமானுக்கு பல வகை திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று சிறப்பு அலங்காரத்தில் தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாலை கிராம பெண்கள் பங்கேற்ற 108 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டு பூஜை செய்து சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இவ்விழாவில் சிறப்பு அலங்காரத்தில் சிவபார்வதியின் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு மற்றும் ஊர் பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். புதுச்சேரி முருங்கப்பாக்கம் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழா துவங்கி நடைபெற்று வருகின்றது. இதில் நேற்று காலை ஸ்ரீ சந்துவெளி மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு பால், தயிர், இளநீர், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாலை சங்கராபரணி நதிக்கரையில் புனித நீரெடுத்து கரகம் ஜோடிக்கப்பட்டு கரக வீதியுலா மற்றும் சுவாமிகள் திரு வீதியுலம் நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன், முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் பாஸ்கர் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமியை தரிசித்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர், விழா குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம். புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர், பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. கான்டாக்ட் VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி. phone 0413 2357 Vinayaka Missions Research Foundation, deemed to be University, School of Allied Health Sciences, அறுபடை வீடு மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் கேம்பஸ், புதுச்சேரி. இன்றைய மாணவர்களை நாளைய சாதனையாளர்களாக மாற்றும் மகத்தான School of Allied Health Sciences, Vinayaka Missions Research Foundation, deemed to be University. For admission, call toll free 1800 309 332.